மதுபோதையில் கார் மீது மோதி விவகாரத்தில் கோவில்பட்டியில் ஆட்டோ டிரைவருக்கு அரிவாள் வெட்டு. தடுக்க வந்த அன்னிக்கும் அரிவாள் வெட்டு. 3 பேரை தேடி வரும் போலீசார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் தெருவை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசம். இவர் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டி வருகிறார். நேற்றிரவு ஏகேஎஸ் தியேட்டர் சாலையில் ஞானப்பிரகாசம் நின்று கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென அரிவாளால் வெட்டி தாக்கினர். இதனை பார்த்த அருகில் டீ கடை நடத்தி வரும் அவரது அண்ணன் மரியசூசை மனைவி புனித மேரி தடுக்க முயன்றார். அவரையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆட்டோ டிரைவர் ஞானப்பிரகாசத்திற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வஉசி நகரை சேர்ந்த கார்த்திக் என்பவர் மதுபோதையில் ஞானப்பிரகாசம் கார் மீது மோதியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த முன்விரோதம் காரணமாக கார்த்திக் மற்றும் வீரவாஞ்சி நகரை சேர்ந்த அவரது நண்பர்கள் சங்கிலிபாண்டி பேச்சுமுத்து ஆகியோருடன் சேர்ந்து ஞானப்பிரகாசத்தை அரிவாளால் தாக்கினர். மேலும் அதை தடுக்க வந்த அவரது அண்ணியையும் வெட்டிவிட்டு 3 பேரும் தப்பியோடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவில்பட்டி செய்தியாளர் ரெங்கசாமியுடன் உங்கள் தவசி ரமேஷ். இப்போ பிஸியா இருக்கு, நீ பிஸியா இருக்குன்னா பிறகு பண்ணு. நான் சொல்றது கேளு முதல்ல. அங்கிட்டு